இதை ஏன் சொல்கிறேன்னா, நாம் இந்த ஆவிக்குரிய மனுஷன் உள்ளே இருக்கிறான். ஆவி மனுஷன் ஒருத்தன் இருக்கான் உள்ள. அவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நம்ம பாதைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தெளிவாய் மாற்றுவார். நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம்னு 3 இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 காரியம் இருக்குது பாருங்கள். இந்த 3 காரியத்தில் இந்த 3 விஷயமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயமும் முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எத்தனை இருக்கு? என்னென்ன இருக்கு பாருங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இது குற்றம் இல்லாமல் இருக்கணும்னு காக்க கடவதாக, காக்கப்பட வேண்டும். அப்போ நமக்குள்ள என்னென்ன இருக்கு? இது வரைக்கும் நம்ம என்ன நம்பிட்டு இருந்தோம்? மாம்சம் இருக்கு, ஆத்மான்றது உள்ள ஆத்மா, ஆவி, இருதயம் இருக்குது. இருதயம் தான் நமக்கு ஆவியாக இருக்குமோ அப்படின்னு வச்சா. நமக்குள்ளே எத்தனை காரியம் இருக்கு? நமக்குள்ளே எத்தனை விஷயங்க இருக்குது? 3 காரியம் இருக்குது. என்னென்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஆவியும் ஆத்மாவும் தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் அதுதான் இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறோம். ஆனால் இது 3 இருக்குது நம்ம லைஃப்பில். ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் எது முக்கியமாக நமக்கு பலப்படணும்னா, நம்ம ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட 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 நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆவியில் இந்த ஆவி, உனக்குள்ளே இருக்கிற ஆவி, சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்குள்ளே இருக்கிற ஆவி, அந்த ஆவியை யாராலும் தொட முடியாது, யாராலும் பார்க்கவும் முடியாது. புரியுதா? அந்த ஆவியில் எந்த ஒரு பலவீனமும் வராது. அந்த ஆவி எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை அந்த ஆவிக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் சரீரத்தை மற்றவங்க தொட முடியும். கையில் தொட்டும் கையில் அடிக்க வச்சும் ஹர்ட் பண்ண முடியும். உங்கள் சரீரத்தை நீங்கள் இடிச்சுக்கிட்டோ இல்லை யாராவது அடித்தோ ஹர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் சரீரத்தை தொடாமலும் கையில் அடிக்காமையும் ஹர்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஹர்ட் பண்ணுறதுனா என்னது? காயப்படுத்த முடியும். உங்கள் சரீரத்தை அடிக்காமையே காயப்படுத்த முடியும். எப்படி? நான் பேசியே காயப்படுத்த முடியும். சரீரத்தை என்ன பண்ண முடியும்? பேசியே காயப்படுத்த முடியும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா, இல்லை யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, இருதயம் என்ன பண்ணுது? மனசு வலிக்குதா? தலை வலிக்குதா? அப்படின்னா அது காயப்படுது, சரீரம் காயப்படுது. ஏன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்கிறோம்ல. நீ ஆத்மாவில், ஆத்மா என்பது எதுன்னா உன் மனசு, இருதயம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். மனசு, இருதயம், இதெல்லாம் என்னது? ஆத்மாவை சம்பந்தப்பட்டது. இதுதான் ஆத்மா. மனசுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மானா என்னது? மனசு. இந்த ஆத்மா பார்க்கும்போது மனசுக்குள்ளே போகுது. ஆத்மாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வேலை கொடுக்குறோம். இந்த ஆத்மா எதில் அதிகமாக சார்ந்து இருக்குதோ அந்த காரியத்தை உள்வாங்கி அது சரீரத்தில் என்ன பண்ணுது? மேனிஃபெஸ்ட் ஆகுது. சரீரத்திற்கு அது வெளிப்படுது.
மனசில் நினைக்கிற சரீரத்தில் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். மனசில் நினைக்கிற என்ன பண்ணுற, சரீரத்தில் பேசுகிற. மனசில் பேசுகிறத வந்து யாருன்னா ஒருத்தர் பேசுனாங்கன்னா அதை உள்வாங்குகிறோம். அது உள்வாங்கி மனசு என்ன பண்ணுது, உள்வாங்கி அது சரீரத்தில் வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது, காயத்தை வெளிப்படுத்துது. மனசு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு மாதிரி தூக்கம் இல்லை, ஏன்னா அவன் அந்த மாதிரி பேசிட்டாங்க, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, நான் அதை பார்த்தேன். மனசும் சரீரமெல்லாம் ஆயிடுது, ஒன்று பிணைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஆவி எங்கே இருக்குது? ஆவி உனக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த ஆவியை யாராலும் டச் பண்ணவே முடியாது. அந்த ஆவி பலவீனப்படாது. அந்த ஆவி எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. அந்த ஆவி நம்ம உடம்புல இல்லைன்னா உயிர் போச்சு. இந்த சரீரத்தில் அந்த ஆவி தான் நம்மளை வந்து பலப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:6 வாசிங்களேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது. இந்த ஆவிக்குரிய மனுஷன், உனக்குள்ளே இருக்கிற ஆவி வந்து மாம்சத்தோடு கனெக்டாக இருக்காது. ஆவி நடுவில் யார் இருக்கிறா? நடுவில் யார் இருக்கிறா சொல்லுங்களேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி வந்து உள்ளே இருக்கு, உனக்குள்ள ஆவி, அதுதான் வல்லமை உள்ளது. நடுவில் ஆத்மா இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு? சரீரம் இருக்கு. இப்போ இந்த சரீரம், இந்த ஆவிக்கும் சரீரத்திற்கும் ரொம்ப தூரம் இருக்கு. ஆவியில் பிறந்தது ஆவியாக இருக்கும், மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாக இருக்கும். அப்போது நடுவில் யார் வந்து மீடியேட்டராக இருக்கிறது? யார் இருக்கிறாங்க? ஆத்மா தான் என்ன பண்ணுறாங்க, சப்ளை கொடுத்துன்னுக்குறாங்க. ஆத்மா என்ன பண்ணுது? சப்ளை கொடுக்குது. இந்த ஆத்மா பார்க்குது, கண் வழியாக மாம்சம் பார்க்குது, பார்த்து மனசில் ஆத்மா சிந்திக்குது, யோசிக்குது, யோசிச்சு என்ன பண்ணுது? மாம்சத்துக்கு சப்ளை கொடுக்குது. இந்த மாம்சத்தினுடைய காரியமும் ஆவி ஆத்மாவும் என்ன பண்ணுது? ஒன்று சார்ந்திருக்கு, ஆவி தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதிலையே நம்ம இருக்க என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய மனுஷனை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேர் பண்ணுறதே இல்லை. ஆவிக்குரிய மனுஷனை, உனக்குள்ளே இருக்கிற ஆவியை நம்ம கேர் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறது புரியுதா? புரியல மறுபடியும் சொல்கிறேன். இதை புரிஞ்சிங்கன்னா ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் ஆத்மா எதை மேலே அதிகமாக சார்ந்திருக்கோ அதுதான் வந்து மாம்சத்தில் வெளிப்படும். அது சொல்கிறது புரியுதா? உன் மனசு எதை அதிகமாக வந்து, எது மேலே உன் மனசு அதிகமாக சார்ந்திருக்கோ அதுதான் மாம்சத்தில் வெளிப்படும். இப்போ புரியுதா? உன் மனசு, சொல்லுங்கள், மனசு எதில் அதிகமாக சார்ந்திருக்கோ அதுதான் மாம்சத்தின் வழியாக வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். எபேசியர் 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிங்களேன். எபேசியர் 1:18 வாசிங்க யாராவது. நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை
பவுல் சொல்கிறார், உங்களுக்கு மனக்கண்கள் ஆண்டவர் கொடுக்கணும். எதுக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை பெருசு. நான் சொன்ன ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியில் வந்து ஏற்கனவே ஒரு கலக்கம் இருந்தது, பிரச்சனை இருந்தது ஆதாம் வழியா. இதை ஆண்டவர் சரி செஞ்சிட்டார். உன் ஆவி வல்லமை வாய்ந்தது. சொல்லுங்க, ஆவி வல்லமை வாய்ந்தது. இப்போ அந்த வல்லமை வாய்ந்த அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அது அற்புதத்தை செய்யும் வாழ்க்கையில். அந்த பூனையை துரத்துங்க. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அற்புதத்தை வாழ்க்கையில் செய்யும். ஆனால் அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம மாம்சமும் மனசும் நம்முடைய ஆத்மாவும் என்ன பண்ணுது, ஒன்று சார்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஆவிக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, இடம் கொடுக்கறதில்ல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் ஆவிக்கு நீ என்ன பண்ணு, இம்பார்ட்டன்ட் கொடு. உன் ஆவிக்கு நீ முக்கியத்துவம் கொடு. உன் ஆவிக்கு வந்து எதோடு சார்ந்து இருக்குது தெரியுமா? நம்முடைய ஆவி எதோடு சார்ந்து இருக்குது தெரியுமா? ஆவிக்குரிய மண்டலத்தோடு சார்ந்து இருக்கு. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு நம்ம அந்த ஆண்டவருடைய மண்டலத்தில் நம்ம வந்து நம்ம ஆவி கனெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஆவி வந்து நம்ம ஆத்மா வந்து ஆவி மேலே சார்ந்துடாமல் உலகத்தின் காரியத்தில் மாம்சத்தில் சார்ந்து இருக்கிறதுனால என்ன பண்ணுது, இதே வந்து என்ன பண்ணுது, நம்ம திரும்ப திரும்ப இதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஆத்மா ஆவியோடு நம்ம வந்து கனெக்ட் ஆக தான் ஆண்டுடைய வல்லமை உனக்குள்ளே வெளிப்படும். சரீரத்தில் சுகம் உண்டாகும். உன் மனசு வந்து தெளிவாக அடையும். சொல்றது புரியுதா? பிரச்சனை, போராட்டம், தெளிவாக இல்லை, குழப்பம் இருக்குது, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் கிடைக்கல. காரணம்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் ஓரமாக அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் அவன் தான் பயங்கரமான ஒரு ஜெயண்ட். அவன் வல்லமை வாய்ந்தவன். அந்த வல்லமை வாய்ந்த ஆவியை உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்னென்னா, நம்ம ஆத்மா எப்போவுமே நம்ம சரீரத்துக்கு என்ன தேவையோ அதே தான் நினச்சி, அதே ஃபீல் பண்ணிட்டு அதே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையில் சார்ந்து இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு வந்து அது முக்கியத்துவம் கொடுக்க உன் சரீரத்தில் சுகம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. உன் ஆவியில் வந்து வியாதியே வராது. நான் சொல்கிறது புரியுதா? ஆவிக்கு வியாதி கிடையாது. ஆவிக்கு வந்து ஆவிகளை வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ண முடியாது உன்னால். அது வந்து எப்பவுமே வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. அந்த ஆவிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தேன்னா சரீரத்தில் சுகம் கிடைக்கும். ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த உலகத்தில் நடக்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு வர கஷ்டத்தையும் அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் ஆவியை வந்து என்ன பண்ணு, அதை வந்து வெளியே கொண்டு வா. அந்த ஆவி மனுஷனை நீ வந்து பாரு. முதல்ல அந்த ஆவி மனுஷனை நீ பார்த்தேன்னா மேட்ரு சால்வு. ஆனால் நம்ம அந்த ஆவி மனுஷனை பார்க்காதனால தான் மேட்ரு சால்வ் ஆக மாட்டேங்குது. எப்போவுமே நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், வேறு மாதிரி சிந்திக்கிறோம், வேறு மாதிரி காரியங்கள் நடக்குது, ஆப்போசிட்டாக நடக்குது எல்லாமே. ஆனால் இந்த ஆவி மனுஷனை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எல்லாமே மேட்ரு சால்வ் ஆகும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்களேன். யோவான் வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுத்து வாசி. யோவான் 6:63 வாசிங்க. யோவான் 6. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்ற வசனம் எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்க்கறது, உன் வாழ்க்கையில் நடக்கிறது, இதெல்லாம் உன் மனசு தீர்மானிச்சு இதுதான் நான், இப்படி தான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன்னா
அது அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி உலகத்தில் நடக்கிறத பார்த்து வாழ தெரியாது. அதுக்கு கண்ணில் பார்க்குற மனசு என்ன பண்ணுது? தீர்மானிக்குது. தீர்மானித்த உடனே அது எங்கே வெளிப்படுது? சரீரத்திலையும் வாழ்க்கையிலையும் வெளிப்படுது. ஆனால் இந்த மனசு உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்னு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது உன் மனசு என்ன பண்ணுது? ஆவிக்கு இந்த விஷயத்தை சப்ளை பண்ண உனக்குள்ளே இருக்கிற வல்லமையுள்ள ஆவியானவன் அந்த ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆனால் ஆவிக்கு நம்ம சப்ளை பண்ணுறதே இல்லை, எதையுமே சப்ளை கொடுக்கறதே இல்லை. எல்லாம் எங்கே தான் நடக்குது? ஆவி நமக்குள்ளே இருக்கிற ஆவியான ஒரு மூலையில் இருக்கிறான். மனசை பார்க்குற, மனசில் தீர்மானிக்கிற, அதை போட்டு மனசில் என்ன பண்ணுறோம்? அசை போடுறோம். அது மாம்சமாக என்ன பண்ணுது? மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் அதுதான் திரும்ப திரும்ப செயல்படும். அதுவே நடக்குது. நீ நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நடக்கிறத பார்த்தோன்னே இதுதான் இப்படி தான் அப்படின்னு தீர்மானிக்கிற, அது என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப செயல்படுது. அப்போது உனக்குள்ளே இருக்கிற ஆவி அது அன்லாக் ஆகி, அது ஓப்பன் ஆகி, அந்த ஆவிக்குரிய மனுஷன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரணும்னா இந்த ஆவி எதை மட்டும்தான் கேட்கும்? ஆண்டுடைய வசனத்தை தான் பண்ணோம், நல்லா தீர்மானிக்கும். அது ஆண்டுடைய வசனத்தின் மேலே அது நோக்கமாக இருக்கும். ஆண்டுடைய வசனத்தின் மேலே தாகமாக இருக்கும். அதனால தான் ஆவியே, உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், உன் ஆவியில் பலன் உண்டாகணும்னா அதுக்கு ஒரே வழி எதுதான்? ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, வல்லமை உள்ளதாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார், ஆவியாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது இந்த கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே போக 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 தேவ பிரசனம் உனக்குள்ளே நிறைய நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை நீ தியானிக்க அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான்? பலப்பட்டு கொண்டே இருப்பான். ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டுக்கிட்டே இருப்பான். பலப்பட அவன் சரீரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறது புரியுதா? ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பாதையெல்லாம் என்ன பண்ணுவான்? தெளிவுபடுத்திகிட்டே இருப்பான். யார் மேலே போகிறது? யார் மேலே போகிறாங்க பாரு, கூப்பிடுங்க அவங்கள. மேலே யாரும் போய் திறக்க வேணான்னு சொல்லுங்கள். இப்போ மேலே இல்லைம்மா, சர்ச்சு மேலே யார் போயிருக்கா பாரு. சுரேஷ், மேலே போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவி மனுஷன் பலப்படணும். நீ ஆத்மாவையே நீ பார்த்துட்டு இருந்தியன்னா நீ சோர்ந்து போயிடுவேன். ஆத்மா சரீரத்துக்கு உண்டானதே பார்த்துட்டு இருந்தேன்னா சோர்ந்து போயிடும். இந்த ஆத்மா வார்த்தையில் தாகம் கொள்ளும் பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்படும். வார்த்தையில் தாகம் வரும்போது ஆவி பலப்படும். ஆவி பலப்படும் பொழுது உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளும் உடையும். நான் சொல்கிறது புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம மனசு எதனை மேலே அதிகமாக சாரணும்? மனசு தான் மீடியேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த மனசு ஆவிக்குரிய காரியத்தை அதிகமாக சார்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? வல்லமையை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அற்புதங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கினே இருக்கும். இந்த மனசு உலகத்தின் காரியத்திலையும் கவலைகளிலும் கஷ்டத்துலேயும் உனக்கு நடந்த சம்பவத்திலையும் இதையே மனசு அசை போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆத்மா தோய்ந்து போய் அது என்ன பண்ணும்? சரீரத்தில் அது வெளிக்காட்டும், பலவீனமாக காட்டும். அப்படியே தொங்கி போன மனுஷனாக அப்படியே இருப்பாங்க. சில பாருங்கள், நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பான், ஆள் வயசு பையனாக இருப்பான்,
பார்க்குறது 4 பேர் அடிக்கிற மாதிரி இருப்பான். அவனை பார்த்தேன்னா இப்படி நடப்பான். பார்த்துக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய உருவம் இருந்ததுன்னா அப்புறம் ஏன் காரணம் என்னென்னா மனசுனா இல்லை, மனசு வந்து உலகத்தின் காரியத்தில் சார்ந்த அப்படியே மனசு தான் ஆத்மா. அந்த ஆத்மா அப்படியே தோய்ந்து போனதுனால அவன் எவ்வளோ 4 பேர் அடிக்கிற மாதிரியா இருந்தாலும் அவன் வந்து ஆவி வந்து உள்ளே அப்படியே புதஞ்சு கிடக்குது. அவன் ஆத்மா தோய்ந்து போய் அது சரீரத்தில் வந்து ரிஃப்ளெக்டாக வெளியே வரும். வயசு பையனாக இருந்தாலும் அவன் ஆத்மா வந்து அப்படியே உலகத்தின் காரியத்தை பார்த்து அதே நினச்சிட்டு இருந்தேன்னா சரீரம் என்ன பண்ணும், இப்படி இருப்பான். நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறான், அவன் பேச்சு பாரு எப்படி இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஒல்லியாக இருந்தாலும் 4 பேர் அடிக்கிற மாதிரி தைரியம் அவனுக்குள்ளே இருக்கும். அப்படி தெம்பாக பேசுவான். அல்லேலூயா. என்னையே எடுத்துக்கங்க, நான் பிறக்கும் போதே செத்துருவன் தான் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தெம்பாக பேசினா ஆவிக்குரியவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வார்த்தைகள் வல்லமையாக வெளியே வரும். சிந்தனைகள் வந்து தெளிவுபடும். நம்ம எதை நினைக்கிறோமோ நமக்கு உண்டான அந்த தரிசனத்தில் நம்ம சுலபமாக போய் அடைய முடியும். அதுக்கு எந்த தடையாக இருந்தாலும் நீ ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா இந்த ஆவிக்குரிய மனுஷன் உன்னை பாதைகளை தெளிவாக நடத்த ஆரம்பிச்சிருவான். உன் தரிசனத்தினை தெளிவாக பார்க்க முடியும். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ தேடி போத்தவல, அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுற்றிக்கிட்டு இருக்கும். நாம் எதிர்பார்க்குற காரியமும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு மலை மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா நம்ம ஆத்மா அப்பப்போ தோய்ஞ்சு போயிடுது. வசனத்தின் மேலே நாட்டமே இல்லை, வசனத்தின் மேலே ஒரு விருப்பம் வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்கிற வார்த்தையில் வந்து அதை கேட்டு இது நடக்கும் என் வாழ்க்கையிலன்றது நம்ப முடியல. ஆத்மா தோய்ந்து போது அது சரீரத்தில் வெளிப்படுது, வாழ்க்கையில் வெளிப்படுது. எனக்கு எதுவும் நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நடக்கும், ஆனால் எனக்கு நடக்காது, இது அவ்வளோதான். எனக்கும் ஆத்மாவில் ஒரு தோய்வு வந்தது 3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதை விட்டுறக்கூடாது, வார்த்தையை பிடிக்கணும். கர்த்தர் நடத்துவார், செய்வார். வசனம் என்ன சொல்லுது, அவர் அழைச்சவர் என்னை எப்படி நடத்தினார். இப்படி என் ஆத்மா வந்து நம்ம ஆத்மா இதுக்கு வந்து தியானிக்க ஆவியில் இருக்கிற வல்லமை அப்படியே வெளியே வந்து காரியங்களை நடப்பிக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உன் ஆவியை யாரும் தொடவே முடியாது, ஆனால் உன் சரீரத்தை ஈஸியாக தொடலாம். உன் ஆவியை யாரும் காயப்படுத்த முடியாது, ஆனால் உன் சரீரத்தை பேசியே காயப்படுத்தலாம். அதுக்கு மீடியேட்டர் யார்? ஆத்மா. இந்த ஆத்மா என்ன தான் பேசினாலும், என்ன தான் எனக்கு விரோதமாக பிசாசு செயல்பட செஞ்சாலும், என் ஆத்மா எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையில் நான் நாட்டமாக இருக்கிறதுனால என் ஆவியிலேருந்து வல்லமை வெளிப்பட்டு அந்த தடையெல்லாம் உடைச்சி, யார் பேசினாலும் எதிராக நின்றாலும் உடைச்சி வழியை உண்டு பண்ணுறதுக்கு ஆவிக்குரிய மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேர் ஈஸியாக பேசணுன்னே உடஞ்சிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆத்மா வந்து பார்க்குற அந்த காரியத்திலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஈஸியாக வந்து நமக்கு வந்து தீர்மானிச்சிருவாங்க, இது வந்து அவ்வளோதான், முடியாது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆத்மா வந்து பார்க்குறதே நம்பி பழகி போயிருக்கு. நம்ம ஆத்மாவுக்கு வசனத்தின் மேலே நாட்டத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம ஆத்மாவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க மாட்டோம். ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளோ பலப்படுதோ அந்த ஆத்மா ஆவிக்குரிய காரியம், ஆவி மனுஷனை வெளியே கொண்டு வந்து அற்புதத்தை செய்யும். ஆவிக்குரியவன் பயங்கர வல்லமை உள்ளவன். அது வந்து உனக்குள்ள அது வல்லமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஆவி காத்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆனால் இந்த ஆத்மா எங்கே அதிகமாக சார்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்குறதையே நம்புதா, கேட்குறதையே நம்பின்னு இருக்குதா, அந்த 5 புலன்களையும் சார்ந்து வாழுதா அந்த ஆத்மா, அப்போது நீ வந்து தோற்று போனவனா மாறிடுவ. ஆத்மா எல்லாத்தையும் பார்த்தாலும் பயத்தை பார்க்க ஆத்மா,
4 பேர் பேசுகிறத அந்த ஹர்ட்டிங்ஸை பார்க்கும், இல்லை உன்னை சுற்றி நடக்கிற சவால்களை பார்க்கும். எல்லாத்தையும் பார்த்தாலும் இந்த ஆத்மா வந்து என்ன சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என் கூட இருக்குது, அவர் என்னோடு இருக்கிறார், அவர் சொன்னதை எனக்கு செய்வார்னு சொல்லி இந்த ஆத்மா பலப்பட 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 இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த ராட்சசன், ஆவிக்குரியவன் யார், அந்த ராட்சசன் வெளியே வந்து சரீரத்தில் வந்து மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். உன்னை யாருன்னா ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாலும், உன் மனசை காயப்படுத்தணும்னு நினச்சாலும் காயப்படுத்தவே முடியாது. ஏன்னா உன் ஆத்மா எதன் மேலே அதிகமாக இருக்கு, ஆண்டுடைய வார்த்தையின் மேலே நாட்டம் கொண்டு இருக்குது, விசுவாசத்தில் வந்து அது ஆசையாக இருக்குது, கர்த்தருடைய காரியத்தில் ஆசையாக இருக்குது, கர்த்தர் சொன்னார் அதை செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது ஆத்மா. அப்படி நீ அதை ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்க இந்த ஆத்மா ஆவி மனுஷன் கூட போய் கலந்து இந்த ஆவிக்குரிய மனுஷன் வெளியே வந்து இந்த ராட்சசன் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். நான் சொல்றது புரியுதா? ஒரு சிலருக்கு சில விஷயங்களை வந்து அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. உன் வாய் தான் உனக்கு ஆயுதம், நீ நினைக்கிற நினைப்பு தான் உன் மனசு, அந்த ஆத்மா தான் உனக்கு வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவோட அந்த ஆத்மா மாம்சத்தோடு அந்த ஆத்மா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீ ஃபெயில் ஆகிடுவேன், காரியங்கள் தோல்வியாக முடியும். நீ தப்பாக நடக்க ஆரம்பிப்ப, தப்பாக பேச ஆரம்பிப்ப, தப்பாக வந்து சிந்திக்க, கடவுளை பற்றியே உனக்கு தப்பான ஒரு சிந்தனை கொடுத்துரும். ஆனால் இந்த ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையில் அவர் சொன்ன காரியத்தில் அது அப்படியே நடக்கும்போது ஆவிக்குரிய மனுஷனா பண்ணுவான், அந்த ராட்சசன் வெளியே வந்து எல்லா பாதைகளையும் செவ்வையாக மாற்றி உன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுப்பான். நிறைய பேர் நம்ம வந்து கேட்குற இடத்துல பெஸ்ட்டாக இருப்போம், பாஸ்டர் என்ன சொல்கிறோம் அது கேட்குறதுல நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட்டாக இருப்பாங்க, சூப்பராக கேட்பாங்க. ஆனால் அதன்படி நடக்கிறோமா, அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்க மாட்டோம். கேட்குறது மட்டும் பெருசு கிடையாது, அதை கேட்டு நடக்க நம்ம பயிற்சி பண்ணுறோம் பாரு, அங்கே தான் ஆவி மனுஷன் வெளியே வருவான். ராட்சசன் உனக்கு அற்புதத்தை கொண்டு வருவான். கர்த்தருக்குள்ளே இருந்த அந்த ஆவி தான் உனக்குள்ளேயும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? உன் ஆத்மா வந்து பார்க்குது, கண் வழியாக பார்க்குது, பார்த்துட்டு என்ன பண்ணுது, அவ்வளோதான். அவங்க வந்து 60 வயசில் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அப்போது எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 65 வயசு, அவ்வளோதான் தீர்மானிச்சது என்ன பண்ணுது, ஆத்மா ஒரு தீர்மானத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுது. உன் வாழ்க்கை என்ன பண்ணுது, ஃபிக்ஸ் பண்ணுது, தீர்மானத்துக்கு கொண்டு வந்து இதுதான் எனக்கு இது நடக்கணுன்னே அதுதான் என்ன பண்ணுது, அப்படியே நடந்து சரீரத்தில் வெளிப்படுத்துது. உன் சரீரத்தில் ஒரு காயத்தை உணருது ஆத்மா, உன் சரீரத்தில் ஒரு வியாதியை உணர்ந்த உடனே என்ன பண்ணுது, ஆத்மா தீர்மானிக்குது, அவ்வளவுதான் வியாதி வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஆத்மா அந்த இடத்துல என்ன சொல்லணும் தெரியுமா, வியாதி வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, இந்த ஆத்மா எதோட கனெக்ட் பண்ண கற்றுக்கணும், எதோட கனெக்ட் பண்ண கற்றுக்கணும், சத்தமாக சொல்லுங்களேன். ஆவியோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும், உன் ஆத்மா வசனத்தோட கனெக்ட் பண்ண கற்றுக்கணும். எதோட கனெக்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற பத்தியா, அதுவே டேஞ்சர். வெளியே அப்படியே சூப்பராக இருப்பாங்க, ஆனால் மனசு அப்படின்னு நினச்சுன்னு வச்சுக்க, அப்போ உன் மனசு ஆத்மா எதோட கனெக்ட் ஆயிடுச்சு, நீ பார்க்கறதுல கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது உன் ஆத்மா எதோட கனெக்ட் ஆயிடுச்சு, உலகத்தில் பார்க்கறதோட தீர்மானிச்சிருச்சு. அப்போது அது அந்த பிசாசை துரத்துங்க வருது பாரு. பேதுரு கூட இருந்தால் அப்படி தான், பிசாசு பேதுரு கூட என்ன பண்ணிச்சு தெரியுமா, பேதுரு சொன்னான் நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் சொன்னான். அந்த பேதுரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணான், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அப்பாலே இப்போ சாத்தானேன்றாரு. ஏன், எந்த நேரத்தில் பிசாசு எப்போ வந்து நுழையவான்னு தெரியாது நம்ம மனசுலையும் நம்ம இதுலேயும். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கூட
பிசாசு சில பிரச்சனைகள் முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். டாக்டரே அதை சொன்னார், இவர் பெருசாக சொல்ல வந்துட்டார். மனசு எதோட கனெக்ட் பண்ணோம்? டாக்டரோட கனெக்ட் பண்ணோம். இவர் படிக்காதியா பாஸ்ட் படிச்சிட்டாரு. நான் பேசிக்கினே இருப்பேன். ஆத்மா வார்த்தையோடு கனெக்ட் ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உடனே பிசாசு சொல்லுவான், 10 லட்சம் கடங்குது, இவனா அடிச்சிருவாரா? இவ்வளோ கடன் இருக்குது, அது எப்படி அப்படி சொல்லுவான். உடனே ஆத்மானா ஆகிடும், டபக்குன்னு அப்படியே சாஞ்சிரும். எது மேலே சாஞ்சிரும்? அப்படியே சரீரத்தை, உலகத்தின் காரியத்தில், நீ பார்த்ததில், நீ கேட்டதில் அப்படியே சாஞ்சிருச்சுன்னா, அங்கே ராட்சசன் அப்படியே காத்துக்கிட்டுறான்ட்டு, வாடா வாடா. ரெஸ்லிங் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? ரெஸ்லிங் பார்த்துக்கிறீங்க, சின்ன பசங்க பார்த்துருப்பீங்க. ஃபைட் பண்ணுவாங்க பார்த்தியா? 2 பேர் சண்டை போட்டுன்னே இருப்பானுங்க. சண்டை போட்டு ஒருத்தன் அப்படியே சோர்ந்து அப்படியே ஊழ ஆரம்பிச்சிட்டான்னா வெளியே ஒருத்தன் நிற்பான், டேப் பண்ணுறதுக்கு நிற்பான். இவங்க ஆள் ஒருத்தன் நிற்பான். அவன் டேப் பண்ணிட்டானா இவன் உள்ளே வந்து குச்சிருவான். இவன் உள்ளே இருக்கிறவன் சண்டை போட்டுனே ரொம்ப சோர்ந்து போய் இவனை பார்க்காம அப்படியே அங்கேயே ஊழ்ந்து பிறண்டுருங்க தான்னு வச்சுக்கேன். இவன் என்ன பண்ணுவான், கத்திட்டு, சீக்கிரம் வாடா, நீ வெளியே வா, நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே வா, நான் உள்ளே போய் அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னா வெளியே என்ன பண்ணுவான், ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான். இவன் கஷ்டப்பட்டு அவனை பார்க்க ஆரம்பிச்சு அவன் தொட ஆரம்பிச்சானா இவன் உள்ளே அவனை தும்சம் பண்ணி அதை வின் பண்ணி கொடுத்துருவான். அதே மாதிரி தான் ஆவி மனுஷன் வெளியே உள்ள ஒரு ஆவி, ஒரு ராட்சசம் இருக்கான் ஆவி. அது அப்படியே பொங்கி ஆண்டுடைய வல்லமையில் நிறைஞ்சி எல்லாம் காயப்பட்ட அந்த ஆவியை ஆண்டவர் சீர்படுத்தி கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு உனக்குள்ளே இருக்கிற மகிமை அப்படியே வெளியே உள்ளே காத்துக்கிட்டு இருக்குது. வெளிப்படுத்துவது கர்த்தருடைய மகிமையையும் வெளிப்படுத்துவதற்கு உன் ஆவி காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவன் ஆத்மா என்ன பண்ணது தெரியுமா? போராடிட்டு இருக்குது. இங்கே போராடாது, இவனை பார்க்கவே இல்லை, ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கல, வசனத்தை பார்க்கல, இங்கேயே போராடிக்கிட்டு இருக்குது. போராடி 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 கடைசியில் என்ன ஆயிடுது? அப்படியே அப்புறம் என்ன ஆயிடுச்சு? மனசை தீர்மானிச்சுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன தகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுதான், அவ்வளோதான், இது தாண்டி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடுது மனசில். அப்போது இந்த ஆத்மா என்ன பண்ணும்? எது மேலே அதிகமாக சார்ந்து இருக்கணும்? இந்த உலகம் சொல்ல முடியாதுன்னு சொல்லும், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். வசனம் நமக்கு சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணும்? அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை நடத்துவார், அற்புதங்களை செய்வார் அப்படின்னு அந்த ஆத்மா சந்தோஷப்படும் பொழுது இந்த ஆவிக்குரிய மனுஷன் ரெடியாக உனக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பான். அந்த ஆவி மனுஷன் வெளியே கர்த்தர் வல்லம் உனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசு சொல்லுவான், நீ பார்த்த பத்தியா, அவ்வளோதான், இதான் உன் பலவீனம், இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஆத்மானா சொல்லணும், அவருடைய காயத்தினாலே நான் சுகமடைந்தேன்னு வசனம் சொல்லுது. இந்த மனசு சொல்லணும், அவருடைய தழும்புகளாலே நான் சுகமடைந்தேன், இதை நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லும் பொழுது இந்த வல்லமை உள்ள உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணும்? சரீரத்தில் அப்படியே சுகத்தை ஏற்படுத்துறது காத்துக்கிட்டு இருக்குது. உன் மனசுக்கு முடியாத நிறைய விஷயத்தை காட்டும் இந்த உலகம். உன் மனசு அதை பார்த்து அதை தீர்மானிச்சதுன்னா நம்ம லைஃப் அப்படியே தான் போகும். முடியாத இந்த உலகம் சொன்னாலும் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்? முடியாததை நான் முடித்து காட்டுவேன், தேவனால கூடாத காரியம் இதை தான் நான் நம்புவேன், நான் பார்க்கறத நான் நம்ப மாட்டேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் என்னை சுகப்படுத்தி விட்டார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கார், விலக்கினேன், விலக்கி விட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஆத்மாவுக்கு நம்ம போட போட, மனசில் நம்ம போட 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 உனக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எல்லாத்தையும் உனக்குள்ள என்ன பண்ணுவான்? சீர்படுத்துவான், சரி செய்வான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மா எங்க அதிகமாக சார்ந்து இருக்குதுன்னு பாருங்க, பக்கத்தில் பார்த்துக்கங்க. ஆத்மா
எங்க அதிகமாக சார்ந்திருக்கு? அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை சரீரத்தில் வெளிப்படணும்னா அது முதல்ல ஆவியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் வார்த்தை. அல்லேலூயா. ஆவி மனுஷன் வந்து பலப்பட சரீரத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும், மகிமையை வெளிப்படுத்தும். முடியாதுன்னு நினைக்கிறது கூட ஆண்டவர் முடிச்சு கொடுப்பார். முடியாது இந்த உலகம் சொல்லும், ஆனால் அந்த ஆத்மா கர்த்தர் முடிப்பார், செய்வார், நடத்துவார், சுகம் உண்டாகும், கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார் அப்படின்னு நம்ம போட 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 உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவன் அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் வண்டி. உனக்கு நீ சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவான் ஸ்மூத்தாக. எவ்வளோ பெரிய பள்ளமே வந்தாலும் பென்ஸு காரில் போகிற ஃபீலிங் உனக்கு வந்துடும். பெரிய பெரிய பள்ளம் இருந்தாலும் பென்ஸு காரில் போய் பாருங்கள், பெரிய பெரிய வசதியான காரில் போய் பாருங்கள், பள்ளம் வந்து விட்டு எடுத்தால் கூட அது ஒரு ஃபீலிங்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்கிறானுங்க, அந்த பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ள விஷயங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்கிறானுங்க. நம்ம இன்னும் வந்து மாட்டு வண்டியில் போகிற ஃபீலிங்லேயே இருக்கிறோம். நம்ம வந்து மனசு வந்து வார்த்தையிலையும் கர்த்தருடைய காரியத்திலும் நிரம்ப 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 நம்ம ஆவிக்குரிய மனுஷன் அவன் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், அவன் ஒரு வண்டி, அவன் பெரிய வண்டி. அவன் வந்து அழகாக பள்ளம் மேடு மலை இருந்தாலும் அழகாக தாண்டி போகிறதுக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான்? உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையை கேட்குறீங்களே, உங்கள் சரீரத்தில் முழு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கு எல்லாம் சரியாக போகுது, எல்லாம் ஆண்டவர் சரி செய்ய போகிறாரு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கலாமே. யாக்கோபு 1 23வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:23 வாசிங்க. எந்த பக்கம் சொல்லுங்கம்மா? 313. யாக்கோபு 1:23 வசனம் வாசிங்க. எண்ணத்தினால் எண்ணில் சத்தமாக வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டோம் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறான். போதும். செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். 23வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எண்ணத்தினான் எனில் ஒருவன் தன் திருவசனத்தை கேட்டும் அல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்லுது இது? ஒரு கண்ணாடி நம்ம பார்க்குறோம், பார்த்தோட என்ன பண்ணுறோம்? நம்மளை சரி செய்கிறோமா இல்லையா? நீ கண்ணாடியே பார்க்காம என்ன பண்ண முடியாது? எதையும் செய்ய முடியாது. மேக்கப் போடுறோன்னு வச்சுக்கே, கேர்ள்ஸு உமன் மேக்கப் போடுறாங்கன்னா கண்ணாடி பார்க்காமே எடுத்து தடவனானா எப்படி இருப்பானுங்க? நீ எப்படி இருக்கிற? நீ கரெக்டாக சட்டை போட்டுருக்கிறியா? எந்த இடத்துல அழுக்கு இருக்குது, பின்னாடி ஸ்பாட் இருக்குதா, இல்லை எந்த இடத்துல சுருக்கம் இருக்குது, நான் கரெக்டாக இன் பண்ணின்னு இருக்கிறேன்னா, என் காலர் கரெக்டாக இருக்கா, என் முகத்தில் கரெக்டாக பவுடர் அடிச்சுன்னு இருக்கிறேன்னா, லிப்ஸ்டிக் கரெக்டாக போட்டுருக்கிறேன்னா, மேக்கப் கரெக்டாக இருக்கா, தலை கரெக்டாக வாரிக்கிறேன்னா அப்படின்னு வந்து நானே வந்து அப்படியே கண்ண முடியும்னு பண்ணிட முடியாது. நான் எப்படி இருக்கிறேன்றதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு எது இருக்குது? கண்ணாடி இருக்குதா? அந்த கண்ணாடியை பார்த்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? என்ன சரி பண்ண முடியும். அந்த கண்ணாடியை பார்க்காம நான் வாழ்வேன்னா என்னால் கரெக்டாக வந்து நான் சுத்தமாக இருக்க முடியாது, நான் பர்ஃபெக்டாக நான் ட்ரெஸ்ஸும் பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது.
அதுதான் சொல்றார் பவுல், யாக்கோபு சொல்றாரு, கண்ணாடியை பார்த்துட்டோம் எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு கண்ணாடியின் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அப்போ வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த மாம்சத்தில் எது ட்ரெஸ்ஸு நம்ம போடுறோன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக பண்ணணும், மேக்கப் கரெக்டாக பண்ணணுன்றது பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது. அதை பார்த்தா தான் எல்லாத்தையும் நான் வந்து சீராக செய்ய முடியும். அதுபோல் உன் ஆத்துமா, உன் உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் கரெக்டாக இருக்கிறானான்றது எது செக் பண்ணி கொடுக்கும்? எது உனக்கு கண்ணாடியாக இருக்குது? ஆண்டோடைய வசனம். அதை நீ பார்க்கணும், வசனத்தை பார்க்கணும், வசனத்தில் படிக்கணும், பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். கேட்டுட்டு எல்லாம் சொல்லுது ரைட்டு அப்படின்னு எடுத்து ஓரம் வச்சுட்டு அப்படியே நீ சரி பண்ணாமல் நீ அப்படியே போனீன்னா கண்ணாடி இல்லாமே மேக்கப் போடுறதுக்கு சமம். கண்ணாடி இல்லாமல் மேக்கப் போட முடியுமா? முடியுமாங்க? சொல்லுங்கள். கண்ணாடி இல்லாமல் நீங்கள் புடவை கட்டிடுவீங்களா? பட்டு புடவைலாம் கரெக்டாக கட்ட முடியுமா? வீட்டில் நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டின்னு போய் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு போனாலும் எங்கெல்லாம் கண்ணாடி இருக்குதோ அங்கெல்லாம் போய் முன்னாடி நின்று பார்க்குற. நீ பார்க்குறீங்களா இல்லையா? ஏதாவது மடிப்பு ஏதாவது கலைஞ்சிச்சா? தலை சீப்பு பின்னாடியே சொறி வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்க. பட்டையாக ஒரு சீப்பை எடுத்து விடுவானுங்க டக்குன்னு. சீப்பை இல்லைன்னா கையே என்ன பண்ணுவானுங்க? நான் கூட அப்பப்போ என்ன பண்ணுறேன், இப்படி பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் தலை கலைஞ்சிச்சேன்னா முகம் ஒரு மாதிரி ஆகிருப்போகுது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அந்த பழக்கத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வெளி தோற்றத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்குறோம். கண்ணாடியை பார்த்து 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 நம்ம என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறோம். கண்ணாடியை பார்த்துட்டு மேக்கப் போடல, மேக்கப் போட்டு மேக்கப் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு 2 டப்பா பவுடர் அடிச்சிக்கின்னு இந்த பக்கம் 1 டப்பா பவுடர் மட்டும் அடிச்சேன்னா இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். இல்லை லிப்ஸ்டிக் எடுத்து ஃபுல்லாக இப்படி அடித்து இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் கம்மியாக அடிச்சுன்னா என்ன பண்ணும், நீ கண்ணாடியில் பார்க்குற பவுட்ரு போடுறியோ ஏதோ போட்டு பார்க்குற, இந்த பக்கம் அப்படியே வீங்கின மாதிரி இருக்குது பவுட்ரு, இந்த பக்கம் சப்பே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. கண்ணாடி அப்படித்தான் பார்த்தா அப்படி தான் தெரியும். கண்ணாடியில் பார்த்தா அப்படி தான் தெரியும். அது கிடக்குது கண்ணாடி. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு போனேன்னா எப்படி இருப்ப? வருது போடுற பைத்தியம் வர்ற. அது கண்ணாடியை பார்த்துச்சா இல்லையாடியாது, இல்லையாடி கண்ணாடியை பார்த்துச்சா இல்லையாடியாது, எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்குது பாரு. நீ கண்ணாடியை பார்த்துட்டு உன் ஆவிக்குரிய ஏன் உன் சரீரம் சோர்ந்து போயிடுது, ஏன் வந்து வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கலை, ஏன் வந்து நம்ம வந்து அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா, நீ கண்ணாடியை பார்த்துட்டு அந்த கண்ணாடி உனக்கு சொல்லுது இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுது. சொன்னால் கூட நீ அது கண்ணாடி அப்படி தான் சொல்லோன்ட்டு நீ போயிட்டேன்னா நீ எப்படி இருப்பியோ அப்படி தான் உன் ஆத்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வசனம் சொல்லுது இதில் நீ சீர்படணும், இதை நீ பேசக்கூடாது, இதை நீ சிந்திக்கக்கூடாது, இப்படி தான் நீ சிந்திக்கணும். நான் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தேன், வார்த்தை என்ன சொல்லுது, நான் உன்னை எப்படி நடத்தினேன், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினேன் பாரு, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், நீ இதை நம்பு அப்படின்னு வந்து நம்ம கண்ணாடி, வசனம் என்கிற கண்ணாடி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. வாரம் சர்ச்சுங்களில் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் செய்வார், இதை மாற்று அதை மாற்று, இது இப்படி இருந்தால் தான் இது நல்லா இருக்கும் ஒன்று பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார். கண்ணாடி தான் பாஸ்டர். இப்போ அது வரைக்கும் அவர் அப்படி தான் பேசுவார். நம்ம வீட்டில் வந்து பார்த்தா தான் அவருக்கு தெரியும், அவருக்கு நான் தெரியும். ஏண்டா பாஸ்டர் இவ்வளோ சொன்னார கேட்குறேன், போமா அது வரைக்கும். ஏண்டி இவ்வளோ வசனத்தை கேட்டு இப்படி இருக்கிறியடி, உனக்கு என்ன தெரியும், வாயை மூடின்னு கம்முன்னு எல்லாம் நான் பார்த்துக்குவேன். கண்ணாடியை பார்த்துட்டோம், அலங்கோலமாக மேக்கப் பண்ணிக்கிறேன்னு கண்ணாடி சொல்லுது. அப்படி சொல்லியும் நீ கேர் பண்ணாமல் இருக்கிற பத்தியா, ஃபுல்லாக மேக்கப் பண்ணிட்டு பட்டனை வந்து கீழே இருக்கிற பட்டனை இங்கே மேலே போட்டுக்கணும்,
மேலே இருக்கிற பட்டனை கீழே போட்டேன், கண்ணை முடின்னு போட்டேன்னு வச்சுக்கேன், போய் கண்ணாடியில் நிற்கிறேன். பார்த்தா என்ன பண்ணுது, இப்படி இருக்குது சட்டை. அது கண்ணாடி அப்படித்தான், உனக்கு வேறு வேலை கிடையாது கண்ணாடின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா, டேய் என்னடா இருந்தாலும் பாஸ்டர்ன்றாங்க, கிறுக்கு பிடிச்சிச்சானோ சொல்லுவாங்களா? புரியுதா இல்லையா? வசனம் சொல்லுது, ஏய் இது சரியில்லை, இதை மாற்று, ஏய் நீ இப்படி பேசாத, இப்படி இரு, ஏய் உன் வாழ்க்கை சரியில்லை, உன் உள்ளான மனுஷன், உன் பர்சனல் லைஃப் சரியில்லை, நீ தப்பான வழியில் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிற, இதை மாற்று, ஏய் நீ இதை பண்ணாத, இதை செய்யு, ஏய் இது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பேசாத, அனாவசியமாக போய் கலகம் பண்ணின்னு இருக்காத, கலகம் பண்ணுறவனுக்கு போஜனம் கிடைக்காதுன்னு வசனம் சொல்லுது. ஏய் அதிகமாக நீ சாப்பிடாத, நீ தின்னுங்கன்னே இருந்தனா சாப்பிட்றவனு தொண்டையில் கத்திய வை, இல்லைன்னா பட்னியாக போடு வயிற, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது வசனம். வசனம் தான் நமக்கு என்னது, வந்துட்டார் பெருசாக சொல்கிறதுக்கு. என்னை ஏமாத்தல, நீ வசனத்தையும் ஏமாத்தல, உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்னையும் ஏமாத்தல, என்னை ஏமாத்துறேன்னு உங்கள் அம்மாவையும் ஏமாத்தலை, உங்கள் அப்பாவையும் ஏமாத்தலை, இல்லை என்ன சொல்கிறது, நீ யாரையும் ஏமாத்தலை, கடவுளை கூட ஏமாத்தலை, நம்மளையே நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எதை சொன்னாலும் வசனம் எவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை நீ சாதாரணமாக நினச்சி துட்சமாக நினச்சேன்னா அது உனக்கு இன்னும் காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீ காயமாக இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ செழிப்பாக வாழணும், நீ சிறப்பாக இருக்கணும், ஒரு வீடு வாங்கினியா 2 வீடு வாங்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நீ ஆசீர்வாதமாக நிறைவாக இந்த உலகத்தை நீ சுதந்தரிக்கணும் அப்படின்னா இந்த கண்ணாடி என்கிற இந்த வசனத்தை நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்த கண்ணாடி என்ன சொல்லுது அதை கேளு. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை கேளு. கண்ணாடி சொல்லுது பேசாதனா பேசாத, வாயை அடக்குனா அடக்கு, அதுக்கு நீ ப்ராக்டிஸ் கொடு. உன் ஆத்மா ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உனக்கு கஷ்டம், நீ பாவம் செய்தான்றாங்களே அது இல்லை, நீ பாவம் செய்தான்றா அது கிடையாது, பாவம். நீ அந்த பாவத்தை தான் இப்படி சொல்லி கற்றுக் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு தப்பாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. பாவம் சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப பாவம் நீ, அதுதான் அதுக்கு அர்த்தம். திருவசனத்தை பார்த்து ஆண்டவரே இப்படி வசனம் எனக்கு சொல்லுது, என்னை மாற்ற உதவி செய்யுங்கப்பா, எனக்கு என் ஆத்மா தோய்ந்து போயிருக்கிறது ஆண்டவரே, இதை எனக்கு உயிர்ப்பீங்கப்பா, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் பலவீனமானவன் தான், நீங்கள் சொல்கிறது கேட்க முடியாமல் நான் போய்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே நான் உணர்ந்துட்டேன், தான் செய்ததை உணர்ந்து அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு நான் மாற வேண்டும் என்று விசுவாசிக்கிறான் பத்தியா, மாற வேண்டும் என்று ஆசைப்படுறான் பத்தியா, அவனுக்குள்ள ஆவியானவர் பகிரங்கமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எந்த ஒரு ஆத்மாவில் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் வசனம் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை பற்றி ஐ டோன்ட் கேர், வசனம் இப்படி தான் பேசும், வா மச்சான் போகலாம், நீ வா பார்த்துக்கலாம், வா வசனம் அப்படி தான் சொல்லும், டேய் நீ வா பார்த்துக்கலாம், சூனாப்பானா சூதானமாயிரு, பாஸ்டர் அப்படி தான் பேசுவார், இப்போ கூட பேசின்னு இருப்பான் பிசாசு உங்ககிட்ட, சூனாப்பானா இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவார் சோனாப்பானா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வா, அவர் பேசுகிறத பேசுவார் அப்படின்னா என்ன சொல்கிற, கண்ணாடியை பார்த்தோம், மேல் பட்டன் கீழகுது, கீழ் பட்டன் மேலகுது, வாழ்க்கையே கசாமுசானுக்குதுன்னு தெரிஞ்சோம், சோனாப்பானா பார்த்துக்கலாமான்ட்டு கண்ணாடியை தள்ளி விட்டு போய் வெளியே என்ன பண்ணுறோம் நம்ம. அதனால தான் கஷ்டம், கவலை, கண்ணீர், அதில் எதுலேயுமே இருந்து வெளியே வர முடியல. பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியல. வசனத்தை பார்த்துட்டு, கண்ணாடி என்கிற வசனத்தை பார்த்துட்டு சரி செய்யாமல் அப்படியே வாழறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வெளியே வர ஆசைப்படலன்னு அர்த்தம்.
யார் தெரியுமா இதுலேருந்து எல்லாத்தையும் மாறி வெளியே வரணும், எல்லாத்தையும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஆசைப்படுறவன் யார் தெரியுமா? அவன் ஆத்துமா சொல்ல கண்ணாடி என்கிற வார்த்தை சொல்ல 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 அவனை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பார், ரைட்டு, ஓகே, பாஸ்டர் பேசக்கூடாது சொன்னாரா, பேசக்கூடாது. கலகம் பண்ணக்கூடாது சொன்னாரா, ரைட்டு, நம்ம கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அசிங்கமாக வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னாரா, ரொம்ப கவனமாக இருக்கணும். நெகட்டிவான வார்த்தை, இது முடியாது, நடக்காது, இதை பேசாதான் சொல்லி கொடுக்குறாரா, சரி ரைட்டு, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த வார்த்தையில் வாஞ்ச ஆவலை காட்டுறான். பார்த்தியா, அவன் பாரு கற்றுக்கிறவனாக இருப்பான். கற்றுக்கிறவன் என்றைக்குமே ஜெயிக்கிறவனாக இருப்பான். சொல்கிறது புரியுதா? இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். இது உன் ஆத்மா எந்த பக்கம் சாஞ்சிருக்குதுன்னு பாரு. வார்த்தையில் சார 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 இந்த ஆவியானவன் அந்த வார்த்தையை என்ன பண்ணுவான், பிரகாசத்தை மேலே பிரகாசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த ஆத்மா வார்த்தையின் மேலே கர்த்தருடைய காரியத்தில் சாராமல் இருந்ததுன்னா அங்கே கஷ்டகாலம் உனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் சொல்லும், உன் சரீரமே சொல்லும், உன் மனசே சொல்லும். ஆனாலும் இதுவல்ல என் வாழ்க்கை, வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் பிடிச்சிக்குவேன். வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்கிறது. வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் சொல்கிறத நம்பாத, நீ பார்க்குறத நம்பி உன் வாழ்க்கையை தீர்மானிக்காத. அதனால தான் அடிக்கடிக்கு நான் சொல்கிறேன், சூழ்நிலை 1000 இருக்கும், அதை நீ பெருசாக எடுத்துக்காத. கர்த்தர் என்ன சொன்னார் அதை மட்டும் பாரு, அதை மேலே ஃபோக்கஸ் பண்ணு, அதை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எதை மாறணுமோ அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய். முயற்சியே எடுக்காதவங்ககிட்ட எவ்வளோதான் சொன்னாலும் செவடங்காதில் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, காது கேட்குதா, காது கேட்குதா? கேட்குறது மட்டும் பெருசு கிடையாது. பெரிய கேட்குறதுல பயங்கர பவர்ஃபுல் மேனாக இருக்கலாம். பா, என்ன மாதிரி கேட்பான் தெரியுமா? வசனத்தை, என் பொண்ணு வசனத்தை அப்படி கேட்கும், என் பையன் அப்படி கேட்பான், அப்படி இருப்பான். ஆனால் நடக்கிறானா? நடக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாது அவன் எப்படி நடக்கிறான்னு. பொண்ணு எப்படி இருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படி இருக்கிறேன்னு வெளியே யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எதில் நான் ஆசையாக இருக்கிறேன், எதை அதிகமாக நான் சிந்திக்கிறேன், எது மேலே அதிகமாக எனக்கு நாட்டம் போகுது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கறது பெருசு கிடையாது. என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் தான் ஆவியின் கனிகளை நம்ம உடையவர்களாக இருக்கணும். ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரியைகளை வெளியே போகணுன்னா ஆவியின் கனியை உள்ளே வரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை தேடணும், சமாதானத்தை உண்டு பண்ணுறவங்களா இருக்கணும். நீ போனியன்னா இவங்க என் வீட்டுக்கு வந்தாலே போதும், ஒரு சமாதானமாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு 4 பேர் சொன்னாதான் ஆவியின் கனி உனக்குள்ள. வந்துட்டாயா வந்துட்டாயா, வந்துட்டாடா வந்துட்டாடா, அண்ணி உஷாராரு, மாமி வந்துட்டு போறா உஷாராயிரு, மச்சான் ஊர்லேருந்து வரான் ஏதாவது பேசுவோம் உஷாராயிரு. அப்போ வரவனுக்கு எல்லாம் அப்படி பயந்து அப்படியே அலையோ. ஏன்னா வந்தான்னா ஒரு வத்தி வச்சுட்டு போய்கினே இருப்பான். அவள் வந்தாள்னா முடிஞ்சு போச்சு, கத்தம் போகையா. நாங்கள் சிரிக்கிறீங்க. வசனத்தை கேட்டு நாம் நடக்கிறவங்களா இருக்கணும், அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீ முக்கியம். இதன் மேலே நம்ம நாட்டம் கொள்ள கொள்ள உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேலே மேலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? போதும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய வசனத்தை, ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் எப்படி இருக்கணுன்றதை நீ ஃபோக்கஸ் பண்ணு.
உன் ஆவி வந்து சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும். ஆவியில் எந்த ஒரு பிழையும் இல்லை. உன் ஆவி சூப்பராக இருக்குது. ஆனால் எது பிரச்சனை? இப்போ ஆத்மா தான் பிரச்சனையாக இருக்குது. ஆத்மா எல்லாத்தையும் பார்த்து சோர்ந்து போயிடுது. அந்த ஆத்மாவுக்கு நீ வந்து என்ன பண்ணணும்? வசனத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய காரியத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா வந்து பலப்பட 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 ஆவிக்குரியவன் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேர் நம்ம மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுங்க. எதுக்கு மாறணும்னு ஆசைப்படுங்க? மாம்சத்தின் கிரியைகள் வெளியே என்னை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுங்க. சிலது வந்து நம்ம காலங்காலமாக அது பழகியிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலங்காலமாக நம்ம பழகியிருப்போம். அது நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு ஆசையாக வராது நம்மளுக்கு. அது உள்ளே இருந்தால் நம்மளுக்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர் உனக்கு. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்னை விட்டு வெளியே போகணும், நீ குழந்தை மாதிரி மாறணுங்க, குழந்தை மாதிரி மாறணுங்க. அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. உன் மனசு குழந்தை மாதிரி மாறணுங்க. குழந்தைங்க கவலை இருக்கும், ஆனாலும் அது அடுத்த செகண்டில் மறந்து ஜாலியாக விளையாடுங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி மாறணும். உன் மனசு குழந்தை மாதிரி மாறணும். அதை ஒருவன் சிறு பிள்ளை போல மாறாவிட்டால், ஏன் சொன்னார்? சின்ன பிள்ளைங்களை எடுத்துப்பார். சின்ன பிள்ளைங்க எவ்வளோத்தையும் பார்க்கும், ஆனால் அடுத்த செகண்டில் மறந்து. என் பசங்க 2 பேரும் அடிச்சு மாள்ற சண்டையை பார்த்தா எப்போ பயமாக இருக்கும். நிறைய பேர் ப்ரெஷரே ஏறிடும். அடுத்த 5 நிமிஷத்துல, டேய் ராய் வாடா விளாட்லாம், ரவீனா வா விளாட்லாம். பார்த்தா 2 பேரும் உட்காந்து கேரம் போர்டு ஆடினுக்கிறாங்க. ஆடா வாங்கலாம் நான் மாதிரி அடிச்சு உதச்சு நினச்சிங்க. மறந்துட்டாங்க. கஷ்டத்தை மறந்துடுறாங்க, சண்டையை மறந்துடுறாங்க, அன்பை தேடுறாங்க, சமாதானத்தை தேடுறாங்க. யாரு? குழந்தைங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளாம் பெரிய குழந்தைங்க, எதையுமே மறக்க மாட்டோம், சண்டையே மனசில் வச்சுப்போம். இன்றைக்கி சண்டை போட்டோன்னா 5 நிமிஷத்தில் மறக்க வேண்டிய நம்ம 5 வருஷம் மனசில் வச்சுப்போம். குழந்தை நம்ம மாறணும். நான் சொல்கிறது புரியுதா? புரியுதுங்களாங்க? அல்லேலூயா. நம்ம எந்திரிப்போம். அதுதான் வந்து பாருங்கள், நான் பாட்டில் கூட கடைசியில் ஒரு கடைசி சரணம் இந்த மாதிரி தான் பாடியிருப்பேன். இயேசுவையே பின்பற்றுவேன், ஆவியின் கனிகளை அடைந்திடவே. இயேசுவையே பின்பற்றுவேன், ஆவியின் கனிகளை அடைந்திடவே. என் இதயத்தை உம் வீடாய் மாற்றிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன். என் இதயத்தை உம் வீடாய் மாற்றிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன். உதயம் அலங்காரமா இருக்கா? உன் இதயம் வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கா? உன் இதயம் அலங்காரமாக இருக்கணும். இதயம் என்கிற வீடு அலங்காரமாக இருக்கணும்னா திருவசனம் என்கிற கண்ணாடியை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து போடணும், குப்பையில் இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் பாரு, நான் 3 நாள் குப்பை அந்த வீட்டு மூலையிலே கிடக்கும். அது போய் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மனசு அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பப்போ விஷயத்தை நம்ம அப்பப்போ என்ன பண்ணோம்? டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடணும். ஐயோ 150 ரூபா கொடுத்து வாங்கின பிரியாணி அப்படியே கிடக்குது, பத்திரமா எத்துவை. ஐயோ நான் எப்படி அவங்கள வந்து நான் விட்டு கொடுத்துருவேன்? நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வசனம் 1000 சொல்லும், பத்திரமா நான் இருப்பேன். அதெல்லாம்
இருதயத்தை என்ன பண்ணும்? அலங்கரி. அல்லேலூயா. இன்னும் இந்த இருதயம் சண்டையினாலும் விரோதத்தினாலும் அப்படியே நிறைஞ்சி சண்டை போட்டுக்கின்னு மாண்டுக்கின்னு நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? ஆவிக்குரிய மனுஷனை நீ காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற, உன் ஆத்மாவை காயப்படுத்துகிற. வேஸ்ட்டு, யூஸ்லெஸ். அது பிரயோஜனமே கிடையாது. நீ ரொம்ப கஷ்டம்தான் உனக்கு, கஷ்டம்தான் உனக்கு. மாறுறதுக்கே உனக்கு எண்ணம் இல்லை. பாஸ்ட் எவ்வளோதான் சொன்னாலும், வசனம் எவ்வளோதான் சொன்னாலும் அது கேட்கறதுக்கு மனசு வரல, அதன்படி நடக்கிறதுக்கு மனசு இல்லை. நீ தான் கஷ்டப்படுவ. சகோதரா, சகோதரியே, அந்த கஷ்டத்துலேருந்து நீ ஆசீர்வாதமாக மாறணும்னா வசனம் என்ன சொல்லுவது அதை கேளு. கஷ்டம் உனக்கு போய் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், வசனம் என்ன சொல்லுவது அதை கேளு. உன்னை சரி செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்ம ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன்னா அது மாறணுன்னே ஆசை இல்லை நம்மளுக்கு. உன்னுடைய ரத்தம் நல்லா கவனிச்சுக்கோ. உன் ரத்தம் தாத்தாவுடைய ரத்தமா இருக்கலாம், உன்னுடைய டிஎன்ஏ தாத்தாவோடதா இருக்கலாம். இனி அந்த டிஎன்ஏவோ தாத்தாவுடைய ரத்தமா ஓடக்கூடாது. எந்த ரத்தம் தெரியுமா உனக்குள்ள ஓடணும்? இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள ஓடணும். நீ சொல்றது பெருசு இல்லை, அதை நீ உணரணும், ஃபீலிங்குள்ள கொண்டு வரணும். நம்மளாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க. அல்லேலூயா. நான் ஏன் அடிக்கடிக்கு நீங்கள் என் குடும்பம்னு சொல்கிறேன்னா, நம்ம நான் என் தாத்தா ரத்தம் எனக்குள்ளே இனி ஓடாது. என் ரத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நல்லா பாரு, என்ன நல்லா பாருங்க. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடுதுன்னா இயேசு எப்படி இருப்பாரோ, இயேசு என்ன சொன்னார்? குடும்பத்தை பார்த்து, இவங்க என் குடும்பம் கிடையாது, என் வசனத்தை கேட்குறவங்க தான் என் பிள்ளைங்க, அக்கா தம்பி அண்ணன் தம்பி இவங்க தான் எனக்கு. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாங்க? அதனால தான் அடிக்கடிக்கு நான் சொல்கிறது, நீங்கள் தான் என் குடும்பம்னா ஏன் சொல்கிறேன்னா, நாம் இயேசுவின் வார்த்தையை கேட்குற பிள்ளைங்க, அதன்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் தான் என் குடும்பம். இயேசு அதை தாங்க சொன்னார். அவங்க அண்ணன் தம்பிங்க வராங்க, அம்மா வர, ஸ்திரீயை உனக்கு எனக்கு என்னன்னு ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டாரா இல்லையா? ஏன்னா அவருக்குள்ள ஓடுது பிதாவின் ரத்தம். நமக்குள்ள ஓடுது என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள ஓடுதுன்னா இயேசுவை மாதிரியே சிந்திக்க கற்றுக்கணும். அது சிந்திக்க கற்றுக்க தெரியலன்னா இன்னும் நீ அதை உணரல, அந்த ஃபீலிங்குள்ளே வரல. இன்னும் நீ பழைய ரத்தம் தான் உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இயேசுவின் ரத்தம் உனக்குள்ளே ஓடுது. இயேசுவின் ரத்தம் உனக்குள்ளே ஓடுதுன்னா அதை திரும்ப திரும்ப நீ சொல்லணும். எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது, நான் இயேசுவின் பிள்ளை, கர்த்தரின் ரத்தத்தினால சுத்திகரிச்சிருக்கிறார், நான் அவருடையவன், அதனால எந்த தீங்கும் என்னை தொட முடியாது, எந்த ஒரு காரியமே என்னை நெருங்க முடியாது, நான் கர்த்தராலே பாதுகாக்கப்படுகிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய சுதந்திரம் எனக்குள்ள இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சரி செய்வார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் வாழ்க்கை மாறும், எல்லாம் எனக்கு கிடைக்கும், கர்த்தர் நடத்துவார், செய்வார், முடியும், என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த போராட்டங்கள் என்னை ஒன்றும் செய்யாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, நான் இப்படிதான் இருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லி வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவார்கள். இந்த வார்த்தைலாம் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, நீ இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள ஓடுகிறது என்கிற ஒரு உணர்வே உனக்கு இல்லை, நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற உணர்வே உனக்கு இல்லை. நீ பழைய மாதிரி தான் இருப்ப, இல்லாட்டி கஷ்டத்தை மேல கஷ்டம் தான், நீ ஏன் எடுத்து என்ன பண்ற, எல்லாத்தையும் வாரி தலைமையில போட்டுக்கிற. ஹல்லேலூயா. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே
அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆமாண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் மனசை கர்த்தருக்கு நான் கொடுத்துட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் மனசை கர்த்தர் எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி நடத்தட்டும். வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிறதுக்கு என் மனசை கொடுத்துட்டேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. என் மனசை, எல்லாம் சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க. என் மனசை வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். என் மனசு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீங்களே, அதன்படி நடக்க போறீங்களே, உங்க வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அதில் சேர்ந்து ஒரு பாட்டை, மறுபடியும் இந்த பாட்டை நம்ம பாடலாம்.